ஹாய் கைஸ், வெல்கம் டு அம்தாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அம்தாஸ் கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் டே 8ஓட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா பாதுஷா தாங்க. எனக்கு பாதுஷா அதுவும் வீட்லையா? ஆமாங்க, கடையில் செய்கிறத விட மேலே ஹார்டாக உள்ள சாஃப்டாக செம்ம ஸ்வீட்டாக செம்மையாக வரும். அதுவும் வீட்டிலையே வேறு லெவலில். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு முதல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பேக்கெட் தயிர், 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதை நான் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமாட்டி 350 கிராம் மைதா மாவை கொட்டியிருக்கேன். தென் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். தண்ணி மேலே லைட்டாக தெளித்து நான் மாவு சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். தென் இந்த சைடு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1/4 கிலோ சர்க்கரையை சர்க்கரை பாகு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 4 ஏலக்காய் இடித்து அதை நல்லா கொதிக்க வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். தென் நம்ம உருட்டி வச்சுருந்தோம் இல்லையா மாவை, அதை 1/2 அன் ஹவர் ஊற வச்சிடணும். ஊற வச்சதுக்கப்புறமாட்டி அதை நான் குட்டி குட்டி ரவுண்டாக எடுத்து தட்டி பாதுஷா ஷேப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துட்றேன். அது எப்படி இருக்கணும்னா கோல்டன் ப்ரௌனில் கலரில் இருக்கணும். ஸோ இதுதான் இப்போ நான் காட்டுறது தான் கரெக்டானது. தென் அதில் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த சர்க்கரை பாகை நான் எடுத்து ஊற்றிருக்கேன். அவ்வளவுதாங்க. அதை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டிங்கன்னா மறுநாள் செம்ம சாஃப்டாக பாதுஷா ரெடி ஆயிடும். பாதுஷா செஞ்சு தீபாவளி என்ஜாய்.